Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கோரிக்கை மத்தியில கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்துல என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவர் முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது? மூணு டிமாண்ட் இருக்கு. ஒன்னு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஆந்திர பிரதேஷ், ரெண்டாவது ஃபண்ட்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ கேபிட்டல், மூணாவது இது போலவரம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு ஆந்திரா, அந்த ப்ராஜெக்டுக்காக ஃபண்ட்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி மூணு டிமாண்ட்ஸ்க்கு சந்திரபாபு he is going to present these three demands in front of the BJP. அதாவது 16 இடங்கள்ல வின் பண்ணியிருக்காரு. ஒரு என்ன என்டிஏ கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான நம்பர்ஸ் இவர் இருந்தாதான் ஆட்சியை அங்க தக்க வைக்க முடியும்னு சொல்லிருக்க. இன்றைக்கு காலையில கூட அவர் சொல்லிட்டாரு, நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த நம்பகத்தன்மை 5 வருஷம் இவர் அங்கேயே இருப்பாருன்னு சொல்லலாமா சார்? It depends, but as for now he is saying he is extending unconditional support. So but if he needs that these all three demands, he has to put he has to dictate the terms. So we can say that he is now only extending unconditional support only. இப்ப ஆந்திராவுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் சார் தேவைப்படும்? ஏன்னா கடந்த 20 வருஷமாவே பாத்தீங்கன்னா அந்த கோரிக்கை வச்சாங்க. அதாவது மாநிலம் 2014 பைபிரிபிகேஷன் ஆகுது, அப்ப இருந்தும் கோரிக்கை வச்சாங்க. எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும்? இந்த அமராவதி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் சார் தேவைப்படும்? He is demanding 1.5 lakh crores for reconstruction of for the construction of Amravati capital. கூட்டணி கட்சி நிபந்தனை விதிக்கும் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூத்த செய்தியாளர் ரமேஷ் அவர்கள் நேர்காணல் செய்தார். தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிபந்தனைகள் என்னென்ன அது பற்றியெல்லாம் சிவஸ்ரவன்குமார் பத்திரிகையாளர் அவர் விளக்கினார். கிட்டத்தட்ட 3 நிபந்தனைகள். தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்து 3 கேபினெட் அமைச்சர் கேட்கலாம் அப்படின்றதும், அமராவதியை தலைநகராக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற நிபந்தனை, அப்புறம் போலாவரம் திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் சுபகுணராஜன் வந்திருக்கிறார். வணக்கம் சுபகுணராஜன். பத்திரிகையாளர் லட்சுமி அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் லட்சுமி. லட்சுமி, இப்போ பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் பிரதமர் இல்லத்திலேயே தொடங்கி இருக்கு. பிரதமருக்கே இது ஒரு புது அனுபவம். மோடி அவர்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களோடெல்லாம் பேசி அடுத்த ஆட்சி அமைப்பது பற்றி எப்படி பார்க்கிறீங்க இந்த அரசியல் நகர்வை? மோடி அவர்கள் வாஜ்பாய் இல்லை, வாஜ்பாயால் ஒரு என்டிஏ கவர்மெண்ட் நடத்த முடியும், அதில் எல்கே அத்வானியால் அதில் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். ஆனால் மோடியோட கவர்மெண்ட்டில் என்டிஏ அதாவது கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு அப்படி அவ்வளவு இறங்கி வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் பார்க்கணும். ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனும் சரி, அஜித் பவார் ஃபேக்ஷனும் சரி, அவங்களோட எம்பிஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கிட்டத்தட்ட 8 எம்பிக்கள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட. அந்த எம்பிக்கள் என்ன செய்ய போகிறாங்க? அவங்களும் இதே மாதிரி அவங்களும் ஆதரவு கொடுக்கணும். இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் அதிகம். இப்போ ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வரும், ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்காதா? நீங்க வந்து ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்க. ஒரு மாநிலத்துக்கு இப்ப வந்து ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அமராவதியை தலைநகராக்க வேண்டும் என்பது சந்திரபாபு நாயுடுனுடைய கனவு திட்டம். அதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. ஜெகன் வந்ததுக்கு பிறகு அது கைவிடப்பட்டது. இப்போ ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்க அதுக்காக கேட்க தான் செய்வாங்க. அமராவதியை கேபிட்டலாக டெவலப் பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் இல்லாத ஒரு ஸ்டேட்டுன்ற போது நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த டிமாண்டை நீங்கள் வந்து எப்படி பூர்த்தி செய்வீங்க? ரெண்டாவது ஸ்பீக்கர், இந்த 2 கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் லோக்சபா ஸ்பீக்கராக இருந்தால்
எல்லா எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சி பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். எந்தெந்த கேபினெட் பர்த் யாருக்குன்னு நீங்க நினைச்சபடி நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து மோடி அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து நிதியமைச்சராக்க முடியாது, வெளியுறவுத்துறை அமைச்சராக்க முடியாது. அது மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே நிறைய இருக்கிறது. இது வந்து 5 years அப்படின்றது வந்து நிரந்தரமாக இதே மாதிரியான அமைதியோடு நடத்த முடியாது. இன்னொன்று, சந்திரபாபு நாயுடுவுக்கும் சரி நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சரி ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியும். பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே சிவசேனாவுக்கு நடந்தது என்ன, ஜெகன் உடைய கட்சிக்கு நடந்தது என்ன, ஒடிசாவில் பிஜு பட்நாயக்கு நடந்தது என்ன, எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு ரீஜனல் பார்ட்டியை பிஜேபி வந்து எப்படி வந்து ஸ்வாலோ பண்ணுவாங்க, இல்லை அவங்களுடைய ஓட் பேங்கை எப்படி வந்து அவங்க கைப்பற்றுவாங்க அப்படின்றது சந்திரபாபு நாயுடுவுக்கும் நல்லா தெரியும். சந்திரபாபு நாயுடுவுக்கு இன்னைக்கு இருக்க சூழல், அதாவது மத்தியில் ஆட்சி அப்படிங்கிறத விட அவருக்கு ஸ்டேட்டில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஸ்டேட்டை வந்து அவரோட ஹோல்டில் வச்சுக்கணும். ஏன்னா பிஜேபி அவரோட கூட்டணியில் இருக்காங்க. இதுவரைக்கும் பிஜேபியினுடைய தலைவர், ஆந்திரா பிஜேபியினுடைய தலைவரை வந்து அவர் போய் பார்க்கவும் இல்லை, அவருக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கவும் கிடையாது. பவன் கல்யாணம் மட்டும்தான் சந்திச்சிருக்காரு. கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை ஆந்திராவில் சந்திக்கவே இல்லை. இந்த தருணத்தில் ஒவ்வொரு அரசியல் நகருமே முக்கியத்துவம் வாய்ந்ததா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி காய்கள் நகர்த்தப்படுகிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.